நம்பிக்கையின் வைரம். உலகத்தில் மிகவும் புகழ்பெற்ற விலையேற பெற்ற கல்லாக நம்பிக்கை வைரம் இன்றளவும் விளங்குகிறது. இது முதலில் இந்தியாவிலிருந்து கிடைக்கப்பட்டதாகவும் அதை ஒரு பிரெஞ்சு வாணிபர் வாங்கி ஈவ்லின் வால்ஷ் மெக்லின் என்பவருக்கு விற்றதாகவும் கூறப்படுகிறது. ஆனால் அந்த வைரத்தை உரியவர்களுக்கு அது சாபத்தையும் சாவையும் கொண்டு வந்ததாக கூறப்படுகிறது. அது அநேகருடைய கை மாறினாலும் அது சாபத்தை கொண்டு வந்ததால் அதை உரியவர்கள் உடனே மற்றவர்களுக்கு விற்றனர். கடைசியில் இப்போது அமெரிக்காவில் உள்ள ஸ்மித்சோனியன் என்னும் கூட்டத்தில் தானமாக கொடுக்கப்பட்டு பார்வைக்கு வைக்கப்பட்டுள்ளது. உலகம் முழுவதும் விலையேற பெற்ற கல் என்று போற்றப்பட்ட நம்பிக்கையின் வைரம் அதை உடையவர்களுக்கு நம்பிக்கையை சிறிதேனும் தரவில்லை. மாறாக அது சாபத்தையும் சாவையும் மோசமான விளைவுகளையும் தந்தது. அதை வாங்கிய பணக்கார ஈவ்லின் தனக்கு எந்த ஒரு பாதிப்பும் வராது, ஏனெனில் தான் விசேஷித்தவள் என்று அதை வாங்கி பெரிய பெரிய விருந்துகளில் அதை பகட்டாக அணிந்து வந்து அநேகரை வியப்பூட்டினாள். ஆனால் அந்த வைரக்கல்லை வைத்திருந்ததால் அவள் தன் மகனையும் மகளையும் தன் கணவரையும் இழக்க நேரிட்டது. ஆனால் ஜீவனுள்ள விலையேற பெற்ற கல்லாகிய கிறிஸ்துவினிடத்தில் வருகிற ஒருவரும் தங்கள் ஜீவனை இழக்க மாட்டார்கள். அவர்களுக்கு ஜீவனை தரவே அவர் இந்த உலகத்திற்கு வந்தார். அவரை பற்றி கொண்ட நாமும் நாம் இருக்கும் இடங்களில் ஜீவனுள்ள விலையேற பெற்ற கல்லாகவே விளங்குவோம். விலையேற பெற்ற கல்லாகிய கிறிஸ்துவை விசுவாசிக்கிற உங்களுக்கு அது விலையேற பெற்றது. கீழ்ப்படியாமல் இருக்கிறவர்களுக்கோ வீட்டை கட்டுகிறவர்களால் தள்ளப்பட்ட பிரதான மூளைக்கல்லாகிய அந்த கல் இடறுதற்கேதுவான கல்லும் விழுதற்கேதுவான கண்மலையும் ஆயிற்று. ஆகவே விலையேற பெற்ற கல்லாகிய கிறிஸ்துவும் அவரை விசுவாசிக்கிற நாமும் அவரில் ஆவிக்கேற்ற மாளிகையாகவும் இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனுக்கு பிரியமான ஆவிக்கேற்ற பலிகளை செலுத்தும்படிக்கு பரிசுத்த ஆசாரிய கூட்டமாகவும் கட்டப்பட்டு வருகிறோம். நம்பிக்கையின் வைரம் இதுவரை யாருக்கும் நம்பிக்கையை தரவில்லை. ஆனால் நமது நம்பிக்கையாகிய கிறிஸ்துவினால் அவருடைய இரத்தத்தால் கழுவப்பட்டு நீதிமான்களாக்கப்பட்ட ஒவ்வொருவரும் ஒவ்வொரு ஜீவனுள்ள கற்களாக ஜொலித்து இந்த உலகில் நம்பிக்கையற்று வாழ்கிற ஒவ்வொருவருக்கும் நம்பிக்கையை கொடுக்கிறவர்களாக வாழ கர்த்தர் தாமே கிருபை செய்வாராக. ஆமேன். அல்லேலூயா.